ஷர்மிளா அவன் கையை இறுக்கமாக பிடிக்க தீபக் அவளிடம் என்ன பண்ற ஷர்மி என்று கேட்டான். ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் அவன் கையை பிடித்து அவர்கள் பார்வையில் படாதபடி ஒரு கார்னருக்கு அழைத்து சென்றாள். பிறகு அவன் கையை விட்டுவிட்டு, ரூபன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? இத சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்மள மாதிரி எத்தனை ஆளுங்களை வேணாலும் அவனால ஈஸியா வாங்கிட முடியும். தயவு செஞ்சு அவங்கிட்ட இந்த மாதிரி சீப்பா பிஹேவ் பண்ணாத. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துற மாதிரி என்றாள். ஷர்மிளா கோபமாக இருப்பதை புரிந்து கொண்ட தீபக் அவளை அமைதிப்படுத்த முயற்சி செய்தான். கோபப்படாத ஷர்மி, நீ என்கிட்ட கோபமா பேசுறத பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம 2 பேருக்கும் நடுவுல சண்டைன்னு தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நாம அவங்களுக்கு ஒரு ஜோக் ஆயிடுவோம். ஏற்கனவே அவங்க நம்மள கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீ என்கிட்ட கோபமா பேசுறது தெரிஞ்சா அவங்க இன்னும் அதிகமா கிண்டல் பண்ணுவாங்க. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்ன நடந்துச்சுன்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளு என்றான். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் கண்ணு முன்னாடி நிக்காம இப்பவே இங்கிருந்து போனாலே போதும். எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல என்றாள் ஷர்மிளா. தீபக்கின் கையில் இருந்த ஸ்டோனை பார்க்க பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது. அவர்கள் இருவருக்கும் நடுவில் விஷயம் சீரியஸாக மாறிக்கொண்டிருப்பது போல உணர்ந்தாள். அவள் அந்த ஸ்டோனை பார்த்து தீபக்கை தவறாக புரிந்து கொண்டாள். இந்த விஷயம் கீதாவுக்கோ அல்லது காயத்ரி தேவிக்கோ தெரிந்தால் அவர்கள் நிச்சயமாக இதை வைத்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருவரையும் பிரித்து விடுவார்களோ என்று பயந்தாள். அதனால்தான் அவள் தீபக்கிடம் கோபப்பட்டாள். தீபக் அதை பற்றி ஷர்மிளாவிடம் எக்ஸ்பிளைன் பண்ண நினைத்தான். அதற்குள் ரூபன் சத்தமாக, ஷர்மி, இஸ் எவ்ரிதிங் ஆல்ரைட்? ப்ளீஸ் கம் ஆன் ஷர்மிளா. உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசி தீர்த்துக்கோங்க. நாம எல்லாரும் ஒன்னா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ண தானே வந்தோம். இந்த மூட ஸ்பாயில் பண்ணாத. இங்க வந்தோம் நீ உன் ஹஸ்பண்ட் கிட்டயே பேசிட்டு இருந்தா எப்படி? இதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஒன்னா வந்தோமா என்றான். ரூபனின் வார்த்தைகளை கேட்ட ஷர்மிளா ஒரு போலி புன்னகையோடு, ஐ அம் கமிங், ஜஸ்ட் கிவ் மீ 1 minute என்று சொல்லிவிட்டு ஷர்மிளா தீபக்கிடம் ஹார்ஷான டோனில், ப்ளீஸ் தீபக், தயவு செஞ்சு இங்கிருந்து போ என்றாள். ஷர்மிளாவின் பிஹேவியரை பார்த்து தீபக் உள்ளுக்குள் உடைந்து விட்டான். அவன் மனதுக்குள், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஷர்மி. என்ன நடந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா நிச்சயமா நீ என்ன புரிஞ்சுக்குவ. ஆனா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான டைமே கொடுக்கலனா எப்படி நான் உனக்கு புரிய வைப்பேன் என்று நினைத்து வேதனைப்பட்டான். ஷர்மிளாவின் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்குள் நுழைவதற்காக முன்னோக்கி நகர்ந்த போது செக்யூரிட்டி தன்னிடமிருந்த ஸ்டிக்கால் அவர்களின் வழியை தடுத்தார். ரூபன் தான் முன்னால் நடந்து கொண்டிருந்தான். சாரி சார், நீங்க உள்ள போக முடியாது. இங்க ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அதனால யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்றார். ஒரு சாதாரண செக்யூரிட்டி தன்னிடம் இப்படி பேசுவதை கேட்ட ரூபன் கோவப்பட்டு, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு செக்யூரிட்டி, என்னையே தடுக்கிறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஹோட்டலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? மரியாதையா வழிய விடு என்றான். எதுக்கு சார் தேவையில்லாம பேசுறீங்க? நான் உங்ககிட்ட டீசெண்டா தானே சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஆட்டிடியூட் சுத்தமா சரியில்லை. நான் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க எவ்வளோ பெரிய விஐபியா இருந்தாலும் இன்னைக்கு உங்களால உள்ள போக முடியாது. உள்ள அபிஷியல் பார்ட்டி போயிட்டு இருக்கு. அவங்க இந்த ஹோட்டலை ஆல்ரெடி ஃபுல்லா புக் பண்ணிட்டாங்க. பார்ட்டி கெஸ்ட் மட்டும் தான் உள்ள போக முடியும், வேற யாரும் உள்ள போக முடியாது என்றார். அவர் ரூபனை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்று தெரிந்தவுடன் அவனுடைய ஈகோ தூண்டப்பட்டது. இப்ப நான் இவங்கள பார்ட்டிக்கு கூட்டிட்டு போகலன்னா என்னோட இமேஜ் என்ன ஆகுறது? இவனுங்க வேற என்ன ரொம்ப கலாய்ப்பானுங்களே என்று நினைத்த ரூபன் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு கோல்டன் கார்டை வெளியில் எடுத்து செக்யூரிட்டியிடம் காட்டி, இது என்னோட விஐபி கார்டு, இதை வச்சுக்கிட்டு என்ன உள்ள போக விடுங்க. இதை சொல்லிவிட்டு அவருடைய பதிலுக்கு கூட காத்திருக்காமல் ரூபன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை திரும்பி பார்த்து, கமான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள போகலாம் என்று சொல்லிவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு ஹோட்டலை நோக்கி நகர தொடங்கியதும் அந்த செக்யூரிட்டி வேறு சில செக்யூரிட்டிகளிடம் ஜாடை காட்ட அவர்கள் மீண்டும் ரூபனை வழிமறித்தார்கள். ஏய் நில்லு, விஐபி கார்டு இருந்துட்டா நீ விஐபி ஆயிடுவியா என்று கேலி செய்ய ரூபன் கோபப்பட்டு, ஆமா நான் ஒரு விஐபி தான், அதனாலதான் விஐபி கார்டு கொடுத்தேன். இந்த மாதிரி விஐபி கார்டை யூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா என்று கிண்டலாக சொல்ல செக்யூரிட்டி சிரித்து கொண்டே, நிச்சயமா இந்த மாதிரி கார்டு வச்சிருக்கிற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லதான் சார், ஒத்துக்கிறோம். பட் இந்த கார்டால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது, ஏன்னா இது ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு என்றார். அந்த கார்டின் எக்ஸ்பைரி டேட்டை பார்த்தவுடன் ரூபனின் முகம் அடியோடு மாறிவிட்டது. அவனுக்கு பின்னால் 2 நபர்கள் கிசுகிசுக்கும் சத்தம் தெளிவாக கேட்டது. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் முதுகுக்கு பின்னால் அவனுடைய முட்டாள்தனத்தை பற்றி கேலி செய்தார்கள். அவனுக்கு அவமானமாக இருந்தது. அவன் உடனே ஷர்மிளாவை திரும்பி பார்த்தான். ஷர்மிளா இன்னும் கூட தீபக் விட்டு சென்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். அவள் தீபக்கையே பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே நடப்பதற்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல நின்றாள். ரூபன் சத்தமாக செக்யூரிட்டியிடம், எங்களை தடுக்கிற அளவுக்கு உள்ள யார் பார்ட்டி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். சாரி சார், அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது, இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல் என்றார். அதை கேட்ட ரூபனின் கோபம் மேலும் அதிகரித்தது. அவன் செக்யூரிட்டியை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். உடனே ஜானகி அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி, ஸ்டாப் இட் ரூபன், அவர் மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நாம எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்காக தான் இங்க வந்தோம்.
பட் இன்னைக்கு நம்மளால உள்ள போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சோ ப்ளீஸ் வேற ஏதாவது ஹோட்டலுக்கு போகலாம். இந்த சிட்டிலேயே இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்கா என்ன என்று கேட்டாள். அவளுடைய வார்த்தைகள் நியாயமானதுதான் என்று ரூபனுக்கு புரிந்தது. அதனால் அவன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு எரிச்சலோடு செக்யூரிட்டியை முறைத்துவிட்டு திரும்பினான். அவன் ஷர்மிளாவை திரும்பி பார்த்தான். அவள் இன்னும் கூட தீபக்கையே பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் எவ்வளவு நேரம் தான் உன் ஹஸ்பண்டையே பார்த்துட்டு இருக்க போற? ஒருவேளை உனக்கு அவன் கூட தான் போக பிடிச்சிருக்குன்னா எதுக்காக எங்க கூட வந்த என்று சத்தமாக கேட்க, ரூபனின் குரலை கேட்ட பிறகுதான் ஷர்மிளா சுயநினைவுக்கு திரும்பினாள். அப்படி இல்ல, ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் நேரடியாக தீபக்கிடம் சென்று, ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க என்று கேட்க, இதே கேள்வியை நானும் கேட்கலாம்ல, நீ எதுக்காக என்னையே பார்த்துட்டு இருக்க என்றான் தீபக். லுக் தீபக், நான் இப்போ உன்கிட்ட ஆர்கியூ பண்ற மைண்ட் செட்ல இல்ல. இப்பெல்லாம் உனக்கு என்ன விட சின்ன சின்ன வேலையில தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. இட்ஸ் ஓகே, நம்ம ரிலேஷன்ஷிப் நீடிக்கணுங்கிறதுல உனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ நீ ஃப்ரீயா இரு. உன்னை நான் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் கட்டி போட விரும்பல. இனி உன் இஷ்டப்படி என்ன செய்யணுமோ தாராளமா செய் என்றாள். உடனே தீபக் ஷர்மிளாவின் கையை பிடித்துக்கொண்டு, ப்ளீஸ் ஷர்மி, ஒரு சின்ன விஷயத்தால நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாதிக்கிறத நான் விரும்பல. நான் சொல்ல வரத நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற என்று கேட்க, வேண்டாம் தீபக், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. நீ என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்ட. ப்ளீஸ் என் கண்ணு முன்னாடி நிக்காம எங்கேயாச்சும் போ என்று சொன்னவள் பிறகு, இல்ல நீ எங்கேயும் போக வேண்டாம். நாங்க வேற ஹோட்டலுக்கு போறோம். தயவு செஞ்சு என் பின்னாடி வராத. நேரா வீட்டுக்கு போ. அம்மாவையும் அப்பாவையும் சாப்பிட சொல்லு. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல என்றாள். அப்ப கடைசி வரைக்கும் நான் சொல்றத நீ கேட்க போறதில்ல, அப்படிதானே என்று கேட்க, ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நோக்கி சென்றாள். ஜானகி அவளிடம், நீயே இந்த சாதாரண ஆள் பின்னாடி திரும்ப திரும்ப போற? உனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல. ரூபன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு உனக்கே தெரியும்ல. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய கார் இருக்கு. அவனை நிறைய பேருக்கு நல்லா தெரியும். எல்லாரும் அவனை மதிக்கிறாங்க. அவன் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும் போதே நீ ஓகே சொல்லியிருந்தா இந்நேரம் நீ மிஸ்ஸஸ் ரூபனா இருந்திருப்ப. உன்னோட ஹஸ்பண்ட பெருமையா எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கலாம். அந்த தீபக் மாதிரி ஒரு மூளையில கை கட்டி நின்னுட்டு இருக்கிற மாதிரி நிச்சயமா ரூபன் நின்னு இருக்க மாட்டான் என்றாள். ஜானகி இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ரூபன் ஷர்மிளாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ஷர்மிளாவுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அவள் முகத்தை தாழ்த்தி கொண்டு, ஹோ கமான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்கை விடுங்க ப்ளீஸ். நாம சாப்பிட போகலாம். எங்க போலான்னு நீங்களே சொல்லுங்க என்றாள். ரூபன் ஷர்மிளாவின் முகபாவனைகளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினான். அப்போது தீபக் ஷர்மிளாவை பின்னால் இருந்து கூப்பிட்டான். ஷர்மி, பசியோட இங்கிருந்து போக வேண்டாம். உனக்கு வேணும்னா நான் செக்யூரிட்டி கிட்ட பேசி உங்க எல்லாரையும் உள்ள போக ஏற்பாடு பண்றேன் என்றான். தீபக்கின் வார்த்தைகளை கேட்டவுடன் அவர்கள் எல்லோரும் தீபக்கை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஷர்மிளாவுக்கு அசிங்கமாக இருந்தது. அவள் தீபக்கிடம் சென்று, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு தீபக்? ஏன் நீ இவ்வளவு மோசமா நடந்துக்கிற? நான் உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போ. திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்காத என்றாள். ரூபன் அவளை நிறுத்தி, வெயிட் ஷர்மிளா, அவர் தன்னோட திறமையை காட்ட விரும்புறாருன்னு நினைக்கிறேன். அவரை விடு. ஹே தீபக், நீ எப்படி எங்களை உள்ள கூட்டிட்டு போவ? என்னோட விஐபி கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் கூட செக்யூரிட்டி எங்களை உள்ள போக அலோவ் பண்ணல. உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளை எப்படி உள்ள போக அலோவ் பண்ணுவாரு? எங்களை உள்ள அலோவ் பண்ணவை பார்க்கலாம் என்றான். உடனே தீபக் கொஞ்சம் கூட யோசிக்காமல் செக்யூரிட்டியை பார்த்து சைகை செய்தான். இன்றைய விஐபி கெஸ்ட் லிஸ்டில் தீபக்கின் பெயர் இருப்பது அந்த செக்யூரிட்டிக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர் சிரித்துக்கொண்டே அவர்களை உள்ளே செல்ல அனுமதித்தார். இதை பார்த்தவுடன் ரூபன் அப்படியே உறைந்து விட்டான். தன்னை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் அவமானப்படுத்தியது போல நிச்சயமாக தீபக்கையும் அவமானப்படுத்துவார் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அங்கே நடந்தது அவன் நினைத்ததற்கு நேர்மாறாக இருந்தது. செக்யூரிட்டி சொன்னதை ஷர்மிளாவால் கூட நம்ப முடியவில்லை. ரூபனால் இந்த அவமானத்தை ஜீர்ணிக்கவே முடியவில்லை. தீபக் மாதிரியான ஒரு சாதாரண மனிதனின் கட்டளையை எப்படி அந்த செக்யூரிட்டி கேட்கிறார் என்று அவனுக்கு புரியவில்லை. அப்போது ஜானகி, நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற ரூபன்? அந்த தீபக் செக்யூரிட்டியோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் சொன்னதான் அலோவ் பண்றாரு என்றாள். அதற்கு ஷர்மிளா ஆச்சரியத்தோடு, என்னது ஃப்ரெண்டா என்று கேட்க, அதற்கு ஜானகி, கவலைப்படாத ஷர்மிளா, உன்னோட ஹஸ்பண்ட் அந்த செக்யூரிட்டியோட ஃப்ரெண்டுன்னு இப்பதான் புரியுது. அவங்க 2 பேரும் ஒரே லெவல்ல தானே வேலை செய்யறாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்ட்டியில மிச்சமாகிற சாப்பாட்டை தான் நமக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இதெல்லாம் வேணாம். மீந்து போற சாப்பாட்டை சாப்பிடவா வந்தோம்? வாங்க வேற எங்கேயாவது போகலாம் என்றாள். ஜானகியின் வார்த்தையை கேட்ட பிறகு ரூபனுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அவன் முகத்தில் ஒரு வில்லங்கமான புன்னகை தோன்றியது. ஆனால் ஷர்மிளாவுக்கு மூட் அவுட் ஆகிவிட்டது. அவள் மிகவும் சோகமாக இருந்தாள். இதை பார்த்த ரூபன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான். அவன் ஷர்மிளாவை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி செய்தான். அதனால் ரூபன் எல்லோரிடமும், ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் என்னோட புது இம்போர்ட்டட் காரை கொண்டு வர சொல்றேன்
நாம எல்லாரும் அதிலேயே போகலாம். என்ன சொல்ற ஷர்மிளா என்று கேட்க ஷர்மிளா அரை மனதோடு ஏற்றுக்கொண்டாள். உடனே ரூபன் ஒரு நம்பருக்கு டயல் செய்து, ஹேய் லிசன், நான் உங்களுக்கு லொகேஷன் சென்ட் பண்ணிருக்கேன், சீக்கிரமா நீங்க காரை கொண்டு வாங்க என்றான். இதை சொல்லிவிட்டு பதிலுக்காக கூட காத்திருக்காமல் போனை கட் செய்தான். அவன் போனை வைத்த ஒரு சில நொடிகளிலேயே மிகப்பெரிய பளபளப்பான கார் ஒன்று ஹோட்டலுக்கு எதிரில் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு நபர் கீழே இறங்கினார். ரூபன் அந்த காரை பார்த்தவுடன் அதிலிருந்த நம்பரை பார்த்து திடுக்கிட்டான். ஏனென்றால் இணைப்பை கட் பண்ணி ஒரு சில நொடிகளுக்குள் அந்த கார் அங்கே வந்து நின்றது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அங்கே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்குள் ஜானகி அவனிடம், வாவ் ரூபன், நிஜமாவே நீ ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் தான். கால் பண்ண அடுத்த செகண்டே இவ்வளவு பெரிய காரா, சூப்பர் என்றாள். ஆனால் ரூபன் ஆச்சரியத்தோடும் குழப்பத்தோடும் மெதுவாக காரை நோக்கி சென்றான். அவன் அதை திறந்து கொண்டு உள்ளே உட்கார போகும் நேரத்தில் ஒரு மனிதன் வெளியே வந்து ரூபனிடம், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன பண்றீங்க என்று கேட்க, ரூபன் கோபத்தோடு அந்த நபரிடம், திஸ் இஸ் மை கார், நீங்க யாரு, இந்த கார்ல நீங்க என்ன பண்றீங்க என்றான். அவர்களுடைய உரையாடலை கேட்டு அங்கிருந்தவர்கள் எல்லோருமே குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கு என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை. தீபக் சீரியஸாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். காரிலிருந்து இறங்கிய நபர் தீபக்கை நோக்கி நடந்து சென்று அவனுக்கு எதிரில் தலை குனிந்து, தீபக் சார், திஸ் இஸ் யோர் கார், இந்த கீ உங்களோடது என்றான். இதை கேட்ட தீபக்குக்கும் ஷர்மிளாவும் மட்டுமின்றி அங்கிருந்த எல்லோருமே ஷாக் ஆகிவிட்டார்கள். தீபக் அவரிடம், நீங்க என்ன சொல்றீங்க, இது ஏன் காரா என்று குழப்பத்தோடு கேட்க, ரூபன் தீபக்கை குறுக்கிட்டு, இது அவனோடதா இருக்க முடியாது, ஏன்னா இந்த கார்ல இருக்கிற நம்பர் என்னோடது, அந்த சாவியை என்கிட்ட கொடு என்றான். உண்மையிலேயே அந்த கார் யாருடையது, தீபக்குடையதா அல்லது ரூபனுடையதா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.